இது எங்கள் அக்கா பொண்ணு கவிதா. கவிதா மாமனாருக்கு தான் நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அவங்க மாமியார் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனால் அப்பயே எல்லாரும் சொன்னாங்க, இவர் மட்டும் எவ்வளோ நாளைக்கு இருந்துற போகிறாரு அப்படின்னு. அதுக்காக நீங்கள் நினைக்காதீங்க உடம்பு முடியாமல் இருந்திருப்பாருன்னு எதுவும் நினச்சிடாதீங்க. அவரு நல்லா தான் இருந்தார். ஆனால் அந்த அம்மாவும் இவரும் அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு இருந்தவங்க. அதுக்காக தான் எல்லாரும் சொன்னாங்க, இவர் இத்தனை வருஷம் இருக்கிறது கஷ்டம் அதுக்கப்புறம்லாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு 3 வருஷம் அவரை எல்லோரும் நல்லா ஒரு பார்த்து கொண்டு வந்தாங்க. இருந்தும் இப்போ வந்துட்டு அவர் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருங்க. இப்போ அவருக்கு தான் நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். ஆனால் எல்லோரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஒரு லேடிஸ் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஜென்ஸு வாழ்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டம்னு. அந்த கஷ்டம்தான் இவருக்கும் போல இருக்குது. இவர் அதே ஞாபகத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருந்து கவலையிலையும் இருந்து இன்றைக்கி அவரும் இறந்துட்டார். அந்த அம்மா இறந்து வந்து இப்போ 3 வருஷம் தான் ஆகுது. அவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் தான். இப்போ அவரும் இறந்துட்டார். ஆனால் அந்த கவிதாவுக்கும் கவிதா வீட்டாருக்கும் ரொம்ப ஒரு கவலை இருக்குது வந்துட்டு. ஏன்னா அப்பாவாச்சும் இருந்தாருன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. இப்போ அவரும் இறந்துட்டார். இன்றைக்கி கர்மாதி தாங்க நாங்கள் கும்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லோரும். அந்த அம்மாவும் நல்லா இருந்தவங்க தான். ஒரு நாள் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போதே இறந்துட்டாங்க அவங்க. இப்போ அதே ஞாபகத்துலேருந்து இவரும் இறந்துட்டார். நான்